இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. என்னாகமம் 24 அதிகாரம் 5 வசனத்தில் அடுத்த பகுதி என்னென்னா, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். இஸ்ரவேல் அப்படின்னா யாருன்னா தேவ பிரபு. யாக்கோபு இத்தனாக இருந்த யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். மாற்றி அவனுடைய வாசஸ்தலங்களையும் அழகானவைகளாக மாற்றுகிறார். நாம் மாறும்போது நம்முடைய குடும்பத்தில் எல்லாமே மாறி போகும். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வானம் பூமி உலகத்தில் மனிதர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது நமக்கு அற்புதமாக இருக்கும். அப்போல்லாம் பார்க்கும்போது அன்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், புது உலகமாக நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் உண்டு. அதுபோல் இந்த நாள் கூட ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். வாசஸ்தலம்னா வாசம் பண்ணுகிற இடம். இஸ்ரவேல்னா யார்? தேவ பிரபு. ஆண்டவர் யாக்கோபை போராடி அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேலாக மாற்றினார். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். மாற்றியதோடு இல்லாமல் அவன் தங்கியிருக்கிற இடத்தையும் அழகாக மாற்றுகிறார். அவனை பெருகச் செய்கிறார். ஆடு மாடு மந்தைகள் மனைவிகள் பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிற கூடாரங்கள் எல்லாவற்றையும் பெருக செய்து அதுதான் அழகானவைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாமும் கூட நாம் யாக்கோபாக இருந்த நம்மையும் இஸ்ரவேலாக ஆண்டவர் மாற்றி நம்மையும் பெருக செய்து நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். அவரோடு நாம் இணைந்து செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.